புதுசாக நம்ம எப்பயுமே மிஸ் பண்ணாமல் போகக்கூடிய ஒரு ஸ்பாட் தான் வந்து சுருளி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் வெயிலோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. நம்ம போயிட்டு கொஞ்சம் சில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். சிவன் தெரியுதா? முன்னாடி போனால் தெரியும். சுருளி அருவி சூழல் சுற்றுலாவா? ஸோ டைமிங் என்னங்கிறத போட்டிருக்காங்க. கீரை சாப்பாடு என்னென்ன வனத்துறை சார்பில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பெரியவங்களுக்கு 30 ரூபா டிக்கெட்டு, சின்னவங்களுக்கு 20 ரூபா டிக்கெட்டுங்க. அதுபோக ஸ்டில் கேமராவுக்கு செப்பரேட்டாக 50 ரூபா போட்டிருக்காங்க. இன்றைக்கி நமக்கு வீக் டேஸ் இருந்தாலும் நமக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. சின்ன குழந்தைங்களாம் வந்து சூப்பராக ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. குட்டி பட்டர்ஃப்ளை நிறையா இருக்குல்ல. இங்கே தான் நம்ம டிக்கெட்டை கொடுக்கணுங்க. சூப்பராக இருக்கும். மசாஜ் பண்ணி இங்கே வந்து தண்ணியில் துணியை போட்டு நாசமாக இந்த இருக்குல்ல மீன் இந்த இருக்கு பாரு. கால் மசாஜ் பண்ண வந்தால் போதா? காலை வை அசையாமல் நிற்கணும். ஆனால் செருப்பை கழட்டிடு. அந்த பாறையில் போய் உட்காரு. அந்த பிளேஸ் வந்தோடனே ஃபீல்னஸ் தெரியுதுல்ல. அடி வாங்க போகுதுப்பா. ஹாய். ஆனால் மனுஷங்களை பார்த்தா இவங்களுக்குலாம் ஒரு ஜாலிண்ணே. ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க. அவங்க நம்ம காமெடியாக தெரியும். ஓரளவுக்கு விழுகுது. ஒன் சைடு மட்டும் விழுந்துகிட்டு இருக்கு. நம்ம சைடு விழுகுது. ஜிம்னாஸ்டிக் பண்ணிகிட்ருக்காரு. ஒன்றும் இல்லை சாரி தெரியாமல் சொல்லிட்டேன். அவங்க ஃபோனில் படாமல் இருக்கலாம். பக்கத்து ஃபோனை
எப்பயுமே சுருளி அருவியில் நமக்கு மக்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், நீர்வரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பொழுதுல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. நீர்வரத்து கம்மியாக இருக்குது, மக்களோட கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனாலும் சூப்பரான ஒரு குளிர பீச் இருக்குது. இங்கே ஆமாம் நிறையா இருக்குது. ஆப்பிளில் கிளியராக வரும், ஆனால் இதில் பார்க்குறதுக்கு இலை மாதிரி தெரியுது. ரொம்ப ஜூம் பண்ணால் தான் எவ்வளோ பூச்சி இருக்குது பாரு. காலை சுத்தம் பண்ணக்கூடிய மீன் இனங்கள் இங்கே நிறையா இருக்குது. இந்த கேமராவில் எவ்வளோ தூரத்துக்கு கிளாரிட்டி இருக்குதுன்னு தெரியல, பட் ஆனால் கண்ணுக்கு தெளிவாக தெரியுதுங்க. இந்த சைடு நிறையா மீன் இருக்குது. காலில் உள்ள கெட்ட செல்களை கடித்து அப்படியே சாப்பிட்டுடும். பார்த்துட்ருக்கிறது வந்து பாறை படிவங்கள்ங்க. ஸோ பல வருடங்களுக்கு முன்னாடி போன அந்த பாறையில் தண்ணி பட்டு பட்டு அரிச்சு போயிருக்கு பார்த்தீங்களா. அது இருக்க ஒவ்வொரு லேயரும் வந்து ஒவ்வொரு இயரை வந்து குறிக்கும். இதை அந்த C14 அந்த கார்பன் 14 அதை யூஸ் பண்ணி இந்த பாறையோட படிவங்களை வச்சு இதோட வயசு வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈஸியாக தெரியும். குளிராக இருக்குது.
இந்த வழி தான் லோக்கல் பீப்புள் போகிற வழின்னா காரை இங்கே அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஆற்று வழியாக உள்ளே ஓடிடலாம். ஆஞ்சநேயர் கோவில், இது வந்து சிவபெருமான். லிங்கம் பிரதிஷ்டை செய்கிறது தான் ஸ்பெஷல். ஏதாவது ஒன்று வேண்டிட்டு நடந்தது அப்படின்னா அதுக்கு வந்து லிங்க பிரதிஷ்டை செஞ்சு வைக்கிறது தான் இந்த இடத்தோட ஸ்பெஷல். சுருளிமலைக்கு பக்கத்தில் 85 அடி உயர உலக அதிசய அவங்க அம்மாவுக்காக கட்டின ஒரு கோயில் ஜெயமீனா திருக்கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குங்க. இருக்காங்க அம்மாவுக்காக கட்டின ரொம்ப பெரிய ஒரு உலகிலே முதல் உயரமான உலக அதிசய கோயில் தான் இது. சித்தர்கள் வாழ்ந்த இந்த மலையில் வந்து சுருளி அருவி கோடிலிங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இதுவுமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயில். இந்த கோயிலில் வந்து முதல் 28 படியில் வந்து ஏழுமலையான் நிலையை அடைந்து கோவிலில் வந்து 7 தடவை சுற்றி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இதில் வந்து முருகனோட நிலையை அடைந்து கோயில் வந்து 3 தடவை சுற்றி வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா 101 படி ஏறி 3ஆம் நிலையான சிவனை வந்து அடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னையின் ஆசியில் புற்றுநோயால் பாதிக்கப்படும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக பல குழந்தைகளுக்கு அந்த கேன்சரால் அஃபெக்ட் ஆகிற பல குழந்தைகளுக்கு வந்து இவங்க வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு போகலாங்க. இதுதான் வந்து ஜெயமீனா திருக்கோயிலுங்க. அவங்க வந்து மீனாட்சியோட தீவிர பக்தை, அதனால தான் வந்து மீனாட்சியோட அந்த ஸ்டாச்சு ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த கோயில் வந்து 3 ஸ்டேஜ் உடையதுங்க. ஸோ இந்த 3 ஸ்டேஜில் இது திருப்பதியையும் அதாவது ஏழுமலையான குறிக்குது, 2வது ஸ்டேஜ் வந்து முருகனையும், 3வது ஸ்டேஜ் சிவபெருமானையும் குறிக்குது. சுருளிமலை அடிவாரத்தில் அழகான ஒரு வியூவில் இந்த கோயில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஏழுமலையான், அதாவது திருப்பதி வியூ. இதை வந்து இந்த சுற்றுப்பிரகாரத்தை 7 தடவை சுற்றி வரணும்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அம்மாவுக்காக ஒரு ஸ்டாச்சு கட்டியிருக்காங்க. இவங்க தான் ஜெயமீனா அம்மா. ஸோ அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து இங்கே போட்டிருக்காங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ 2வது ஸ்டேஜில் பார்க்கக்கூடியது வந்து முருகனுங்க. ஸோ இந்த இடத்த 3 தடவை சுற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் சுருளிமலை அடிவாரம். அப்போ அதான் மேகமலைன்னா, மேகமலை இருந்தாலும் அந்த தண்ணி வருது. ஸோ மேகமலை கோடிலிங்கம் போகிறதுக்கு இந்த பக்கம் போகணுங்க. ஸோ இந்த இடத்துல சிவன் இருக்கிறாரு. 101 படி ஏறி வந்தோம் அப்படின்னா இந்த சிவனை தரிசனம் பண்ணலாங்க. மலரை தூவணும் அப்படின்னா டேரெக்டாக கீழே அம்மா கிட்ட போயிடும். கொஞ்சம் கை அப்படியே கீழே ஆங்கிள் கரெக்டாக இருக்கும். அந்த சுருளிப்பட்டி மலையை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்போசிட்டில் தெரிகிறது தான் மேகமலை. இந்த பக்கம் இருக்கிறது தான்
கூடலூர் இந்த பக்கம் போகிறது. கோடிலிங்கம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வேண்டுனது நிறைவேறிச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதுதான் இந்த இடத்தோட வந்து ஸ்பெஷலே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வீரபத்ரன் மகா வீரபத்ர சுவாமி நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜியை கொல்லக்கூடிய தன்மை படைத்தவர். ஸோ இங்கேருந்து நம்மளோட பயணம் தொடங்குதுங்க. முழுக்க லிங்கங்களே நம்ம கண்களுக்கு சுற்றி தெரியுது பாருங்களேன். முழுக்க வந்து லிங்க பிரதிஷ்டை பண்ணவங்க தாங்க. ஸோ இவர் வந்து தேவதச்சர் விஸ்வகர்மா அப்படிங்கிறவர். ஸோ நமக்கு அது போக உள்ள வன்னிமர லிங்கமும் இருக்குங்க. ஆனால் அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது. 1008 சகசரலிங்கம். 1008 லிங்கங்கள் சேர்ந்து சகசரலிங்கம் அப்படிங்கிற ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சகசரலிங்கம் தான் ரெட்டை லிங்கமாக இருக்கிறாங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நடராஜர் இருக்கிறாரு, தெரியுதா? ஸோ அதை தொட்டி சித்தர்கள் எல்லாரோட உருவ சிலைகளும் இருக்குங்க. அதையும் பார்க்கலாம். ஸோ நடராஜர் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து நடராஜர் சிலை இருக்குது. அதுக்கப்புறமாக இந்த பக்கம் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் சிலைகள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மாணிக்க வாசகர், சுந்தரமூர்த்தி அவங்களோட சிலைகள் இருக்குது. இதை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா முழுக்க சித்தர்களோட அவங்களோட சிலைகள் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது போகர் சித்தர். அதுக்கப்புறம் அங்கங்கே பன்னி மரத்தடியிலே வந்து இங்கே இந்த சித்தர்களை வந்து அமைச்சிருக்கிறது தான் ரொம்ப சிறப்புங்க. ஸோ அங்கே தெரிகிறது தியானலிங்கம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கருவூரார் சித்தர். இப்படி போய் அப்படி வந்துடலாமா? இவர் இடைக்காடர் சித்தர். அங்கே இருக்கிறவர் கமலமுனி சித்தர். இது நாகதேவி அம்மன். அது திருமால் மாதிரி தெரியுது. இவர் மச்சமுனி சித்தர். அந்த மரத்தடியில் இருக்கிறது நாகதேவதை, பெண் தெய்வங்கள். இவர் பாம்பாட்டி சித்தருங்க. அங்கே தெரிகிறது கொங்கண சித்தர். அதன் பின் தெரிகிறவங்க வந்து சுவாமி விவேகானந்தரும் ராமானுஜரும் இருக்கிறாங்க. சட்டைநாத சித்தர். ஸோ இந்த இடத்துல தெரிகிறவர் வந்து கமலமுனி சித்தர். புலிப்பான சித்தர். குதம்பை சித்தருங்க. இங்கே தெரிகிறவர் அகஸ்திய முனி. அதன் பின்னதாக தேரைய சித்தர்.
ஸோ 18 சித்தர்களுக்கும் இங்கே பிரதிஷ்டை பண்ணி ஒரு சித்தர்களோட உருவங்களை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. ராமதேவ சித்தர், திருமூலர் சித்தருங்க. இறுதியாக 18வது சித்தர் அழுக்கண்ணர் சித்தர். ஸோ 18 சித்தர்களையும் வன்னி மரங்களோட அடியில், சிவனுக்கு பிடிச்ச மரம் தான் இந்த வன்னி மரம், அந்த வன்னி மரத்தோட அடியில் வந்து இந்த 18 சித்தர்களுக்கு பிரதிஷ்டை பண்ணி அவங்களோட உருவ பீடங்கள் வந்து வச்சுருக்குறாங்க. அதுவும் இந்த இடத்தோட ஒரு சிறப்பம்சம். இந்த வன்னி மரம் மறைக்குது. 2 அடி உயர தியானலிங்கம். ஸோ இந்த தியானலிங்கத்தோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மும்மூர்த்திகள் அருள் பாலிக்கக்கூடிய இடங்கள்ங்க. ஸோ இங்கேயே வந்து முதல் தளத்தில் வந்து சிவன் பீடம், சக்தி பீடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதில் சிவன் பீடம் அப்படிங்கிறது வந்து ஆண்களும், சக்தி பீடம் அப்படிங்கிறது வந்து பெண்களும் தியானம் பண்ணக்கூடிய இடம். உண்மையிலே மனதுக்கு ரொம்ப அமைதியான இடம். ஸோ ரெண்டாவதாக மும்மூர்த்திகள் அருள் பாலிக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் இது தாங்க. அண்ட் தென் மேலே வந்து சிவன் வந்து நமக்கு வந்து அருள் பாலிக்கிறார். அப்படி ஒரு அருள் புரியக்கூடிய 72 அடி தியானலிங்கம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 ராசிகளுக்கான அந்த சிவலிங்கங்கள் தனித்தனியாக இருக்குது. ஸோ குளக்கரையில் நீங்கள் வந்து உங்களுக்கு அதாவது குலதெய்வங்கள் தெரியாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான தெய்வங்களும் இங்கே இருக்குது. ஸோ 12 ராசிகளுக்கான லிங்கங்கள் வச்சு இங்கே வழிபாடு செய்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது குகை அமைப்பு மாதிரியே இருக்குது. உள்ளே வந்து ஒரு சிவன் இருக்கிறாரு. முதல்ல துலா ராசிக்கு வந்து மகா காளேஸ்வரர் லிங்கம். உன்னோட ராசியா? அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்கு கிருஷ்ணேஸ்வர லிங்கம். தனுசு ராசிக்கு விஸ்வநாத லிங்கம். மகர ராசிக்கு பீமசங்க லிங்கம். கும்ப ராசிக்கு கேதார்நாத் லிங்கம். மீன ராசிக்கு திரம்பகரேஸ்வர லிங்கம். இறுதியாக சிவன் இருக்கிறாருங்க. தத்ரூபமாக வந்து கண்ணை முடிச்சு பார்க்குற மாதிரியே ஒரு வியூவாக இருக்குது. அண்ட் தென் இந்த இடத்துல கன்னி ராசிக்கு மல்லிகார்ஜுன லிங்கம். சிம்ம ராசிக்கு வைத்தியநாத லிங்கம். நம்மளோட ராசி. கடக ராசிக்கு ஓங்காரேஸ்வர லிங்கம். மிதுன ராசிக்கு நாகேஸ்வர லிங்கம். ரிஷப ராசிக்கு சோமநாத லிங்கம். மேச ராசிக்கு ராமேஸ்வர லிங்கம். இறுதியாக லிங்கம் நம்ம நந்தி இருக்கார். 12 ராசிகளுக்கான லிங்கத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர் வந்து இவர் தான், சிவன். ஓம் நமச்சிவாய. குலதெய்வங்கள் தெரியல அப்படின்னா உங்களோட குலதெய்வங்கள் இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களில் ஒன்றா தான் இருக்கும். என்னென்ன தெய்வம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொம்புமாடன், முனீஸ்வரன், ஐயனார், ராக்காச்சியம்மன், யமுனாதேவி, வீரபத்ரன், கங்காதேவி, அழகர்சாமி, ராசாத்தியம்மன், பாலாம்பிகை. சென்டரில் இருக்கிறது வந்து வனப்பேச்சி, வராகியம்மன், அக்னிவீரன், பாப்பாத்தியம்மன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிறது ஆதிசிவன், சரபேஸ்வரி. கரையில் அமைந்துள்ள 21 தெய்வங்கள், 63 பள்ளையம் அவரவர் குலதெய்வத்திற்கேற்ப வந்து பயன்பாடு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் வந்து இந்த இது இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப தெளிவாக தெரியுது. ஆதிசிவன், சரபேஸ்வரி, வராகியம்மன், அக்னி வீரம், பாப்பாத்தியம்மன்கிற ஒரு தெய்வம் இருக்குது. ஸோ இங்கிட்டு இருக்கிறது வந்து கருப்பண்ணசாமி மாதிரி தெரியுது, இந்த டைரக்ஷனில் இருக்கிறது. அங்கே பக்கம் தெரிகிறது வந்து இருளப்பன், பெரிய கருப்பு, காளி, மலையாள கருப்பு, அதாவது தவசி தம்புரான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தெரிகிறது வந்து பூமாதேவி. ஸோ இங்கே இந்த சைடில் இருக்கலாம் வந்து கருப்பசாமிங்க. ஸோ குளக்கரையில் இந்த மாதிரி 21 தெய்வங்கள் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு குலதெய்வம் யாரும் தெரியல அப்படின்னா இங்கே வந்து
இவங்கள நினச்சிட்டு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து நிறைவேறும் அப்படி சொல்கிறாங்க. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அழகான மரத்தடியில் வந்து நம்மளை பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா லிங்கங்கள் தான் இருக்குது, பிரதிஷ்டை பண்ண அந்த லிங்கங்கள் தான் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துக்கு பேர் கோடிலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓம் நமச்சிவாய. இது ரொம்ப பெரிய மெடிசின். ஆனால் குடலூர் தான். குடலூர் முடவாட்டு காலாயிலாக்கா எவ்வளோ இது? சின்ன பாட்டில் 100 ரூபாயா? வந்தா அப்படின்னாலே இங்கே ஃபேமஸ் வந்து திராட்சை தாங்க, கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை. ஸோ அதை வாங்குறதுக்காக ஒரு தோட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். கிலோ எவ்வளோன்னு கேட்டுக்கூடா? கிலோ எவ்வளோண்ணே? கிலோ 50 ரூபாண்ணே. பாக்ஸ் 250 ரூபாண்ணே, 5 கிலோ. சரி, இப்படி கட் பண்ணி தருவீங்களா? கட் பண்ணி தான் தருவோம். அப்படியே இதில் கட் பண்ணி என்ன கட் பண்ணிக்கிறது? கொண்டு வராங்க. ஓகே வா கொண்டு வா. நீங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கதாங்க பன்னீர் திராட்சை. எத்தனை பாக்ஸ் வேணும்? நம்ம ஒரு பாக்ஸ் வாங்கிக்கலாம். ஒரு பாக்ஸ் எத்தனை கிலோ? ஒரு பாக்ஸ் 5 கிலோ. 5 வாங்கிக்கிறோம். பாக்ஸில் கொண்டு போயிட்டு ஷேப்டியாக வாங்கிக்கிறோம் ஜி. அவங்கள்ட்ட கையில் கொடுத்துருவோம். அதெல்லாம் இதோட கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது. பார்த்துட்டு இருக்கிறது இது பன்னீர் திராட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது சுருளிப்பட்டி. அதாவது சுருளியில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான இடம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. காய் வந்து இதில் உண்மையிலே இந்த பழத்தில் ரொம்ப சத்தான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது உள்ள சீடு தான். கேன்சருக்கு வந்து மருந்து. அதனால் இந்த மாதிரி பழங்கள் வாங்கினீங்க அப்படின்னா பன்னீர் திராட்சை மட்டும் வாங்குங்க, பச்சை திராட்சை வாங்குறீங்க. அதிலே வந்து சீட்லெஸ்ன்னு நமக்கு 2 வெரைட்டி இருக்குது. சீட்லெஸ் அந்த சீடோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேன்சருக்கு ரொம்ப பெரிய மருந்து தான். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுல்லுமே வந்து பன்னீர் திராட்சை கொத்துங்கள். இந்த கலர் தான் நல்லா. அந்த கலரா கிடைக்காதுமா? அப்படி கிடைக்காது. மழை காலத்தில் ஜூன் ஜூலை அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் தான் மழை பெய்யும். அதான் அந்த மாதிரி நல்லா பழுத்தா. ஸோ கிலோ 50 ரூபா சொன்னாங்க. நமக்கு வந்து ஒரு 5 கிலோ வாங்கியிருக்கோம். போதும். கருப்பு திராட்சை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த தடவையும் என்னோடய ஜேர்னியில் மாப்பிள்ளை தான் வந்து. ஸோ தேனி மாவட்டம் கூடலூரில் இன்னொரு பிளேஸ் நான் பார்க்காத பிளேஸ் ஒன்று இருக்குங்க. அது என்னென்னா என்னமோ சொன்னாங்களே வைரவன் அணை, ஒரு டேமு, ஒரு வாட்டர் ஃப்ளோ போகக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு சொன்னாங்க. பட் ஆனால் வர்றதுக்கு கொஞ்சம் பாதைகள் இந்த மாதிரி கரை முரடாக தான் இருக்குது. பைக்கில் வந்தோம். ஆனால் சுற்றி பார்த்திங்க அப்படின்னா க்ரீனிஷாக தான் இருக்குது. ஒரு மலையடி வாரத்தில் வாட்டர் ஃப்ளோ போகக்கூடிய ஒரு பிளேஸு. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஸோ நம்ம வண்டி தான் நின்றுட்டுருக்கு. முல்லை பெரியார்லேருந்து ஃபஸ்ட்டு பவர் ஹவுஸில் முடிச்சுட்டு அப்படியே அந்த தண்ணி இங்கே தான் வருது. மீன் எங்கே மீன்? இப்போ ஒரு மீன் துள்ளி குதிச்சிச்சு. எனக்கு பார்க்குறேன். பெரிய மீன் ஒன்று வந்துச்சு. இப்போ இதுலேயே ஆப்போசிட் போர்ஸ் ஏறுதா? ஏறுதா? இதில் வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆப்போசிட்டில் ஏறுதா? ஆமாம்.
இந்த இது இருக்குல்ல இதுலேருந்து அப்படியே மேலே வந்து இல்லை ரெக்கார்ட் ஆகிருக்கு காமிக்கிறேன். ஆமாம் அவ்வளோ வெயிட் தம்புதா. இது இது எங்கேருந்து வருது? முல்லை பெரியாரா? முல்லை பெரியாறு டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் பைரவன் அணையா? இதுக்கு எதுவும் ஹிஸ்ட்ரி இருக்கா? ஹிஸ்ட்ரி எதுவும் இருக்கா? செம்மையாக இருக்குல்ல. இது ஆழமா? ஆமாம் இது ஆழம் கிடையாது, இது அந்த இதுதான் ஆழம் தான். ஆனால் இது ஃபோர்ஸ் அடிச்சுட்டு போச்சுன்னா அவ்வளோதான், சரியான இதால் போயிடுச்சு. இது ஆழம் தான். அது ஃபஸ்ட்டு பவர் ஹவுஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஒன்று 18ஆம் கால்வாய்க்கு போவோம், இன்னொன்று இது வெளியே வரும். அவ்வளோதான். 2 இதாக 18ஆம் கால்வாய் இந்த அங்கே பார்த்தா தனியாக ஒன்று ஃப்ளோட் ஆகும். இந்த அங்கே நான் சொன்னேன் அதான் முல்லை பெரியாறு டேம்லேருந்து வர்ற தண்ணிங்க 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி இந்த பக்கம் ஒன்று, இன்னொன்று 18ஆம் கால்வாய். ஸோ முடிஞ்சால் நமக்கு டைம் இருந்தால் அங்கேயும் போகலாம். தண்ணி கொஞ்சம் வாட்டர் ஃப்ளோ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த டைம் தண்ணி இல்லாதப்போ டைமே வாட்டர் ஃப்ளோ வந்து இப்போ தண்ணி திறக்காத டைம்லையுமே இவ்வளோ விழுதுங்க. உங்களுக்கு தண்ணி விழுந்தது அப்படின்னா அவ்வளோ இதில் தான் அதிருமோ. ஐயோ ஏன் அதிருதா? நீ போயிட்டு ஒருவேளை வாட்டர் ஃப்ளோ போயிட்டுருக்கு. சரியான தண்ணிங்க. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் அதிர்வும் இருக்குது. ஏதோ குகைப்பாதை மாதிரி போகுது. குகை பாதை மாதிரி போகுது. இதெல்லாம் ஆனால் ஆழம் தானே. ஒரு காலத்துலலாம் வந்து இந்த தண்ணி அவ்வளோ மொத்தமாக இதெல்லாம் நிறந்து அப்படியே போன மாதிரிலாம் இருக்குது. இவ்வளோ தூரம் போகுமா? அந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக காரணமாக ஃபுல்லாக நிறந்து ஒரு வெள்ளம் ஃபுல்லாக பறந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அது பார்த்துக்கிட்டே இந்த மலை அளவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மலை அளவுக்கு வந்து வெள்ளம் வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் வந்துருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இதுவரை வருமா? கீழே வரும். இதை முக்கிட்டே போவோம். ஒவ்வொரு டே இதை முக்கிட்டு ஒவ்வொரு டே ஃப்ளோ வரும். நார்மலாக எப்பவுமே நல்ல தண்ணி வந்துச்சுன்னா, ரொம்ப ஹெவி புல்லட்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் இந்த அளவுக்குலாம் வரும். கொஞ்சம் வச்சுருக்காங்க இதில் இதெல்லாம் தாங்க. ஆனால் நீ சொன்ன மாதிரி இடம் கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான் இருக்குது. மொபைல் கேமரா இது தண்ணியோட அளவு அதிகமாக அதில் அளவு கூடுது. அளவு கூடுற மாதிரி தான் இருக்குது. பார்த்துமாமா ஆனால் சைடு முதல்ல தெரிக்கல. நீர் மட்டம் கூடிக்கிட்டே போகுது.
மக்களின் காவல் தெய்வம் குல தெய்வமாக கருதக்கூடிய பென்னி குக் ஐயாவோட ஒரு மணிமண்டபத்துக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ அவரோட சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே வந்து போட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். பென்னி குக் அந்த இதுலையாம்மா அது என்னது முல்லை பெரியார் டேமோட மினியேச்சர். இது பார்க்குறது பெரியார் டேமு, அங்கே இருக்கிறது வந்து பேபி டேம். 3 இருக்கும். சப்ளை டு கேரளா. பெரியார் லேக், தேக்கடி போட்டிங் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நம்மளோட தமிழ்நாடு ஏரியா அங்கே தெரியக்கூடிய அந்த இவ்வளோ ஏரியா அவங்களுக்கு கேரளாவுக்கு இருக்கிற இந்த வீடு மாதிரி இருக்கும். குமிழி இருக்கு. நம்ம இந்த மணிமண்டபம் அங்கே இருக்கு பாருவோம். இருக்கக்கூடிய மணிமண்டபம் இதுதான், நம்ம இருக்கக்கூடிய ஸ்பாட்டு இதுதான். இந்த ஹீரோவுக்கு டெய்லி பணிவிடை செய்யக்கூடிய அம்மா அவங்க தான். ஆல்ரெடி நான் உங்களை வீடியோ எடுத்திருக்கேன், ஞாபகத்தில் இருக்கா? ஒரு தடவை எடுத்திருக்கேன், நீங்கள் சொன்னீங்க ஞாபகத்தில் இருக்கா? 5 மணிக்கு மேலே இந்த பக்கம் காட்டு விலங்குகள் வரும் அப்படின்னு சொன்னீங்க, ஞாபகத்தில் இருக்கா? எத்தனை மணி திறப்பீங்க? முடிகிறோம். லீவு வாரத்துக்கு ஃபுல்லாக மொத்தம் 365 நாள் இவருக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவரோட பிறந்த நாளைக்கு இங்கே எப்படிமா பொங்க வச்சு கொண்டாடுவாங்க? 180 திருவிழா மாதிரி இருக்கும். கரகாட்டம், குயிலாட்டம், தேவராட்டம், கம்பு சுற்றுவது எல்லாம் மீட்டிங் போட்டு கலெக்டர் எல்லாருமே பேசுவோம். திருவிழா மாதிரி இருக்கும். திருவிழா தான். கடை கடை எல்லாம் போட்டு வச்சுருப்போம். வளைவு கடை, புது கடை, எல்லா கடையும் போட்டு வச்சுருப்போம். நல்லா இருக்குங்க. சரி, தேங்க்ஸ். முல்லை பெரியார் டேமோட ஹீரோ ஜான் கர்னல் பென்னி குயிக் அவர்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே முல்லை பெரியார் டேமோட மாடல் மினியேச்சர் இருக்குது. அண்ட் தென் இங்கே அவரோட கர்னல் ஜான் பென்னி குயிக் அந்த அவங்களோட நினைவுகளாக இருந்த அந்த ஃபோட்டோஸ்கள் இருக்குது. அண்ட் தென் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அவர் யூஸ் பண்ண அந்த சாய்வு நாற்காலி சேர் இருக்குங்க. ஸோ இங்கே 5 o'clock வரை வந்து திறந்துருப்பாங்க. பின்னாடி அவர் யூஸ் பண்ண அந்த இரும்பு போட் இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இரும்பு படகு தான் வந்து அவர் யூஸ் பண்ண அந்த டேமுக்கு தேவையான பொருள்கள் எல்லாத்தையும் வந்து வச்சு கொண்டு வந்த அந்த ஒரு போட்டுங்க. ஸோ ரொம்ப பெருசு. வேலைக்கு பயன்படுத்தினதாப்பா. ஆமாம், ஸோ இதுதான் அவர் யூஸ் பண்ண போட்டுங்க, இரும்பு போட்டு. ஸோ மலையடி வாரத்தில் அழகான ஒரு சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா வந்து பார்த்துட்டு போங்க. கர்னல் ஜான் பென்னி குயிக் மெமோரியல் பிளேஸ். தேனி மக்களின் தெய்வங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்திற்கு தேவையான தண்ணியை தன்னோட சொத்தை விற்று வாங்கி கொடுத்த ஒரு தெய்வம் இவர் தான். ஸோ இங்கே டைம் கிடச்சதுன்னா வந்துட்டு போங்க. இந்த இடங்களில் 5 மணி வரைக்கும் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 5 மணிக்கு அப்புறம் ஐயாவை பார்க்குறதுக்கு வனவிலங்குகள் இந்த பக்கம், அதாவது இந்த காம்பவுண்டு சுவருக்கு வெளியே வந்து காட்டு யானை, காட்டு மாடு, நரி, பன்னி, அந்த மாதிரி வனவிலங்குகள், புலியும் இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸில் ஐயா இருக்கார். திருவிழா அந்த காலங்களில் வந்து பொங்கல் வச்சு வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்களாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க.